நடப்பு ஐபிஎல் தொடருடன் தோனி ஓய்வு பெற உள்ளதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இவர்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் அஜய். வணக்கம். மேலும் அவர் நடப்பு ஐபிஎல் தொடரோடு தோனி அதாவது அண்மையில் கூட சென்னை சூப்பர் கிங்ஸ் தன்னுடைய எக்ஸல பதிவிலே மாரிஸ் கோட் முறையில் ஒன் லாஸ்ட் டைம் என்று ஒரு வீடியோவை வெளியிட்டது. அதன்படி பார்த்தோம் என்றால் இது தோனியினுடைய கடைசி சீசனாக இருக்கும் என்று ரசிகர்கள் சமூக வலைதளங்களிலே தங்களுடைய கருத்தை பகிர்ந்து வந்தார்கள். அந்த வகையிலே தான் தற்பொழுது ஒரு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியிலே ஒரு மாற்றம் ஒன்று நிகழ்ந்திருக்கின்றது. 2023ஆம் ஆண்டு மட்டுமல்லாமல் பல்வேறு சீசன்கள்ல அணியின் கோப்பைக்கு மிக முக்கிய காரணமாக இருந்த ஒரு ஜடேஜா அப்படிப்பட்ட ஒரு வீரரை தியாகம் செய்து ஒரு விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேனை ஒரு அணி வாங்குகிறது என்றால் மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை உருவாக்க சென்னை அணி முனைப்பு காட்டி வருகிறது என்றுதான் நான் சொல்ல வேண்டியிருக்கின்றது. அதாவது இப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரான ஜடேஜாவை தங்கள் அணியில் இருந்து விடுவித்து விட்டு அந்த இடத்திற்கு சஞ்சு சாம்சங்கனை அணி நிர்வாகம் வாங்குகிறது என்றால் விக்கெட் கீப்பிங் பிளஸ் பேட்ஸ்மேன் ஒரு கேப்டன்சியை கொடுக்க அணி நிர்வாகம் தொடர்ந்து முனைப்பு காட்டி வருகிறது என்றுதான் நான் சொல்ல வேண்டியிருக்கின்றது. ஏற்கனவே இந்த ஒரு ட்ரேடிங்ல 2023ஆம் ஆண்டு கோப்பையை வெல்ல மிக முக்கிய காரணமாக இருந்த ஜடேஜாவை எப்படி அணி நிர்வாகம் விடுவிக்கலாம் போன்ற கருத்துக்களை சென்னை ரசிகர்கள் தெரிவித்து வந்தாலும் கூட வருங்காலத்தில் அதாவது இன்னும் 3 ஆண்டுகள் அதிகபட்சமாக ஜடேஜா அணியில் விளையாட முடியும். ஆனால் ஒரு கீ பிளேயராக இருக்கக்கூடிய யங் பிளேயர் சஞ்சு சாம்சங் எவ்வளவு காலங்கள் அணியில் விளையாட வேண்டும் என்ற ஒரு குறிக்கோள் இருக்கின்றது. அவரை வரக்கூடிய காலங்களில் கேப்டனாக நியமிக்க வேண்டும். அதற்கான முன்னெடுப்பை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இப்போதிலிருந்து எடுத்துவிட்டது என்றுதான் நாம் சொல்ல வேண்டியிருக்கின்றது. தோனி இந்த ஆண்டோடு அதாவது நடப்பு சீசனோடு ஓய்வு பெறுவார் என்பது கிட்டத்தட்ட உறுதியான வகையில் அந்த இடத்தை ஒரு யங் பிளேயரால் நிரப்ப முடியும். அந்த இடத்தை கெய்க்வாட் நிரப்புவார் போன்ற பல கருத்துக்கள் நிலவி வந்தக்கூடிய நிலையில ஆனால் அணி நிர்வாகமும் தோனியும் அந்த பொறுப்பை சஞ்சு சாம்சங்கிடம் ஒப்படைக்க இருக்கிறார்கள் என்ற ஒரு தகவல் கிரிக்கெட் வர்ணனையாளர்கள் சென்னை ரசிகர்கள் மத்தியிலே தொடர்ந்து பரப்பப்பட்டு வருகிறது. அந்த தகவல் சஞ்சு சாம்சங்கினுடைய வெற்றியின் மூலம் உறுதியாக இருக்கின்றது என்றுதான் நாம் சொல்ல வேண்டியிருக்கின்றது. சஞ்சு சாம்சங் அணியில் சென்னை அணியிலே 2026 கோப்பையை வெல்ல மிக முக்கிய காரணமாக இருப்பார் என்றுதான் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கிறது. இந்த அணியை கட்டமைக்கக்கூடிய முயற்சியில் சென்னை நிர்வாகம் ஈடுபட்ட இருக்கக்கூடிய இந்த ஒரு காரணத்திலே விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேனாக சஞ்சு சாம்சங் அணி சென்னை அணி எடுத்திருக்கின்றது. அப்படி பார்க்கக்கூடிய பட்சத்தில் இந்த சீசனோடு தோனி ஓய்வு பெறுவார். அடுத்த சீசனிலே கேப்டன் விக்கெட் கீப்பிங் பிளஸ் பேட்ஸ்மேன் பொறுப்பை சஞ்சு சாம்சங்கிடம் ஒப்படைத்துவிட்டு அவருக்கான சில பயிற்சிகளை தோனி அவருக்கு கொடுத்துவிட்டு தங்களுடைய முழு பொறுப்பை தோனி சஞ்சு சாம்சங்கிடம் கொடுத்துவார் என்ற தகவல் தான் வெளியாகி கொண்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட அந்த தகவல் உண்மையான பிறகுதான் இது மாதிரியான ட்ரேட் முறையை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி முன்னெடுத்திருக்கின்றது. இது முழுக்க தோனி கூறி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நிர்வாகம் எடுத்திருக்கக்கூடிய ஒரு முக்கிய அறிவிப்பு தான் என்று நாம் பார்க்க வேண்டியிருக்கின்றது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை கட்டமைத்தாக வேண்டும். அதற்கான முன்னெடுப்பை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தற்பொழுது எடுத்திருக்கின்றது என்றுதான் நாம் சொல்ல வேண்டியிருக்கின்றது. விவரங்களுக்கு நன்றி அஜய்.